சென்னை மாநகராட்சியில் பணிபுரியும் தங்களுக்கு 3 வேளையும் இலவச உணவு வழங்கும் திட்டத்தை வரவேற்றுள்ள தூய்மை பணியாளர்கள் 30,000 புதிய குடியிருப்புகள் கட்டித்தரும் திட்டம் என்பது தங்களது கனவில் கூட நினைக்கவில்லை எனவும் கூறுகின்றனர். காலையில் வருவோம் நாங்கள் வேலை செய்கிறதுக்காக. வந்த ஒரு டைம் சாப்பிட்றதுக்கே இருக்காது, அப்படியே தான் இருக்கும். ஆனால் இப்போ முதலமைச்சர் ஐயா இந்த திட்டம் நிறைவேற்றுறதுக்காக எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சொந்த வீடு வாங்குறது 20 வருஷம் கனவு எனக்கு. அது இப்போ தான் எனக்கு நிறைவேறிருக்கு ஐயா மூலத்துக்காக. எனக்கு ரொம்ப நன்றியாக இருக்குது. தூய்மை பணிலாம் செய்யும்போது எவ்வளோ பெரிய கஷ்டம் இருக்கும்? ரொம்ப கஷ்டம் தான். வெயில்னாலும் மழைனாலும் அந்த மழைக்கு வெயிலுக்கு ரொம்ப கஷ்டம் தான் எங்களுக்கு அந்த வேலை. ஆனால் இப்போ அதுக்கு கூட சாப்பிட்றதுக்கு கூட இருக்காது, எங்களுக்கு டைம் கிடைக்காது. இப்போ ஐயா இது மாதிரி கொடுக்குறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எங்களுக்கு இப்போ முதலமைச்சர் மதிய உணவு காலை டிஃபன் உணவுலாம் அறிவிச்சிருக்காரு. அதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கும் மேலாக வீடு அறிவிச்சிருக்காரு. வீடு நாங்கள் வாங்குவோமான்னு இதுக்கு நினச்சி கூட நாங்கள் பார்த்ததே கிடையாது, கனவாக தான் இருந்தது. வீடு வாடகைக்கு போனால் கூட எங்களுக்கு தூய்மை பணியாளருக்கு வீடு வாடகைக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்போல்லாம் எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். ஆனால் இப்போ இந்த கனவை முதலமைச்சர் ஐயா நினைவாக்கி வச்சுருக்காரு. அதை நாங்கள் மறக்கவும் மாட்டோம். எங்களுக்கு இது பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது. இப்போ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஒரு இடம் வாங்கி வீடு கட்டுறதுன்றது ரொம்ப அது நடக்க முடியாத ஒரு சாத்தியமாக இருக்கலாம். ஆனால் இப்போ எங்களுக்காக ஒரு வீடும் கட்டி ஒரு இடமும் அமைச்சு எங்களுக்காக வீடு கொடுத்தது என்றைக்குமே ஸ்டாலின் ஐயாவோட ஆட்சியே மலரணும்னு என்னுடைய வாழ்த்துக்கள். 5 லட்சம் ரூபாய் எனக்கு கொடுத்துருக்குறாங்க மளிகை கடை வைக்க சொல்லி. என்னை இந்த தொழில் முனைவோரில் நான் ஒரு பயனாளியாக நான் இது பண்ணுறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதே மாதிரி இதை இந்த திட்டத்தை வழங்கின முதலமைச்சர் ஐயா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனால் நாங்கள் ஒரு திருநங்கை சில பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் இதில். ஆனால் எனக்கு இது வரைக்கும் கவர்மெண்ட்டில் வீடும் வரல. ஆனால் இப்போ இந்த தூய்மை பணியாளரும் நான் வேலை செஞ்சு ஒரு வீடு வாங்குறேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது ஐயா ஸ்டாலின் ஐயா ரொம்ப நாங்கள் நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.